மகேஷ், காய்கறி எல்லாம் நல்லா எடுத்து வை, சாப்பிட்டோம். புள்ளத்தாச்சி புள்ள. போதும் மகேஷ், போதும் இருக்கு, சாப்பிடு. ஆனா பரமோ, உன்னை நினைச்சு பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்குமா. தலை புள்ள, வாய் வயிறுமா இருக்கிற உனக்கு ஆக்கி போட்டு அழகு பார்க்கலாம். ஆனா இங்க அப்படியா நடக்குது? எங்கங்க எல்லாரும் எங்களை தான் அர்த்த விட்ட மாதிரி அர்த்த விட்டுட்டாங்க. ரமேஷ், எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க தானே சொத்தை பிரிச்சு கேட்டீங்க. இருக்கட்டும், அதுக்காக சொத்தை பிரிச்சு விட்டா எதுவுமே இல்லைன்னு ஆயிடுமா? வந்து அடிக்கடி என்ன ஏதுன்னு பாக்கணும்ல. சரி விடுங்க, இப்ப எனக்கு எந்த குறையும் இல்ல. இந்தோ மகேஷ் அக்கா என்ன நல்லா பாத்துக்குதுல்ல. சகல ரொம்ப தேங்க்ஸ் சகல. பரமுக்கு முடியலன்னு சொன்னதுமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமையல் பண்ணீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சகல. என்ன ரமேஷ், இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுவீங்க? சாப்பிடுங்க முதல்ல. சாப்பிடுறேன். போதும் மகேஷ், சாப்பிடுறேன். போதும். பாத்து பொறுமையா எந்திரி பரமு. வா. சரி வரேன்க்கா, வரேன்டா, வரேன். ஆமா. என்ன மகேஷ் இது? கொஞ்சம் கூட இது இல்லாம இருக்குதுங்க. என்ன நீனா? சரி, பாந்தி வருது, உடம்புக்கு முடியல, புள்ளத்தாச்சி பொண்ணு நீ சோத்தாக்கி போட்ட. கழுதிங்க நல்லா சோத்த தின்ட்டு தட்டை கூட கழுவாம போகுதுங்க. அதுக்கு மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்குதுங்க? இதுக்குதான் நம்மள பக்கத்துல குடி வச்சாங்க போல இருக்கு. பெரிய பிளானா இருக்கும் போல இருக்க. அன்னைக்கு என்னடானா, வீட்டை கழுவுறதுக்கு காசு கொடு, வெங்காயத்துக்கு காசு கொடு, தேங்காய்க்கு காசு கொடுன்னு சொல்லி ரொம்ப பேசினா, இப்போ தட்டை கூட கழுவாம போறா. முதல்ல இதுக்கு ஒரு பில்ல போடு, அதை கொண்டே கொடுத்தாதான் அவளுக்கு அறிவு வரும். ஆமா, ஃபுல் மீல்ஸ், சும்மா பொரியல் வறுவல் பார்த்து பார்த்து பக்குவமா பண்ணிருக்கு. 100 ரூபாய்க்கு பில்ல போடு. ஆமாக்கா, அப்படியே மாமாவுக்கும் கணக்கா பாத்துரு, மாசம் என்ன ஆச்சுன்னு பார்த்து கொடுத்துருவாரு. ஏன்டா வாய முடிவு சும்மா இரு மாமா. ஏக்கா, அந்த புள்ளைய மசகையா இருக்கு, அதை போய் தப்பா பேசிட்டு இருக்க. ஆமாண்டா, என்னடா பொல்லாத மசக்க. ஊர் உலகத்துல இவ ஒருத்தி மட்டும் தான் புள்ள பெத்துக்கு போறாளா? இவ ஒருத்திக்கு மட்டும் தான் மசக்க வாந்தி வருதா? எச்ச தட்ட கழுவணும்னு கூட நினைப்பில்ல, கழுதிங்க அப்படியே போகுதுங்க. கர்ம கர்மம், இதெல்லாம் ஒரு பொழப்பா? சகல வாங்க. சகல, இது என் ஃப்ரெண்டு, பேரு சங்கர். சங்கரா சங்கரா. ஏங்க என்னங்க நீங்க என் ஃப்ரெண்ட கூட்டி வந்து அப்படி நக்கல் பண்றீங்க? தமாஷ்குப்பா. சும்மா இரு மாமா. ஒரு நிமிஷம் வாங்கல, வாங்க. இப்போ நீங்களும் உங்க காரம் ஃப்ரீ தானே? ஆமா. அப்ப கிளம்புங்க, திருச்சி வரையும் ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடலாம். ஏய் ரமேஷ், என்னப்பா இது? அவன் சவாரி வாரின்னு போக வேண்டாமா? நீ பாட்டு காரை போட்டு சும்மா திருச்சி திருச்சின்னு சுத்திட்டு இருந்தா எப்படி? ஐயோ நீங்க வேறக்கா. சகல, காரைக்குடி டு திருச்சிக்கு நீங்க எவ்வளவு வாங்குவீங்க சொல்லுங்க சகல. இது பாருங்க, மத்த இடத்துல வாங்குறத விட 100 ரூபாய் சேர்த்தே வாங்கிக்கோங்க. இப்ப போனதா உடனே வந்துடலாம். செல்வரங்கம், அதான் தம்பி காசு தரேன்னு சொல்லிட்டான்ல, போயிட்டு வாடா. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவனுடைய ஃப்ரெண்ட் அங்க இருக்கான், அவனை போய் பார்த்துட்டு வரணும். அவன் ஒரு கார் பேசுடான்னு சொன்னான், அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ரமேஷ்னா ரமேஷ் தான், இப்படிதான் சவாரி எல்லாம் நிறைய புடிச்சு கொடுக்கணும். செல்வரங்கம் கிளம்புடா. சரிங்க, சரி வாங்க போலாம். வரேன். பரவாயில்ல, எச்ச தட்டை கழுவாம போனாலும் ஒரு பிரயோஜனம் இருக்குதான் செய்யுது. மகேஷ், தட்டை கழுவி எடுத்துட்டு வா. இது சாந்தி. அடிக்கடி ஆஃப் ஆயிட்டு இருக்கு. ஐயோ, முக்குக்கு முக்கு ஆஃப் ஆகுது. இது என்ன பண்றது? சனியம் முடிச்சவன் ஓசி வண்டி குடிக்கிற புலமாவ கொடுத்தாலும் வண்டி ஒர்க் ஆகும். இந்த ஓட்ட வண்டி கொடுக்கறதுக்கு அவன் இவ்வளவு புலம்புறேன். எல்லாம் எங்க அப்பா சொல்லணும். இப்படி ஏஜ் அட்டன் பண்ண ஒரு பையனுக்கு காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்காம, ஒரு வண்டி வாங்கி கொடுக்காம, அடுத்தவங்கிட்ட ஓசி வண்டி வாங்குற அளவுக்கு இப்படி வச்சுட்டேன். இது மோதிர பார்ட்டில இவனை ஏதாச்சும் பண்ணணுமே, ஏதாவது தேடுற மாதிரி நடிப்பான். ஐயோ காணாம, ஐயோ ஐயோ காணாம, ஐயோ சார் 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 நில்லுங்க சார். சார் என்ன சார் கண்டுக்கிறாம போறீங்க? யார் நீங்க? சார், அந்த மாமரத்து அடியில மோதிரம் காணான்னு சொன்னேன், நீங்க கூட ரொம்ப நேரம் தேடினீங்க. அப்புறம் உங்க மேல பாசப்பட்டு 2 பேரும் கட்டிங் சாப்பிட போனோம். அப்புறம் காசு பத்தாம. என்னது காசு பத்தாமலையா? என் மோதிரத்தை வச்சு முழு பணத்தையும் நான் தான் கொடுத்தேன். கரெக்ட் தான், உங்க மோதிரத்தை வச்சு நீங்க தான் கொடுத்தீங்க. இருந்தாலும் அதுக்கு மேல ஓவராய் போய் 2 பேரும் பாசமா ஒருத்தர் மேல ஒருத்தர் வாந்தி எடுத்துலாம் கிடந்தான். இப்ப நான் ஒரு கஷ்டத்துல இருக்கேன், நீங்க பாட்டு கண்டுக்கிறாம போறீங்க. கஷ்டமா? என்ன கஷ்டம் உங்களுக்கு?
செயினா காணா என்னது செயினா போயா சார் போயா சார் ஓடாதீங்க சார் சார் போய், ஹெல்ப் பண்ணுங்க ஆளாதியா சாமி. சார் என்ன சார் என்ன இப்படி ஓடுறேன் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கேன் ஒரு ரவுண்ட் அடிச்சதுக்கே இவ்வளவு உஷாராயிட்டேன் நிக்க மாட்டேன் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கேன் ஐயோ நாய்க்கு மேல வேகமா ஓடுறேன் இத வேற ஐயோ நடந்தே வந்திருக்கலாம் எப்பயும் போல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையா எக்ஸ்கியூஸ் மீ என்னங்க அந்த பட்டணம்லாம் ஸ்டார்ட் ஆயிருமா ஆமா ரொம்ப தேங்க்ஸுங்க நான் மறுபடியும் சொல்றேன் இது நம்ம 2வது சந்திப்பு இதுவே நம்ம கடைசி சந்திப்பா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் வந்து உங்களை பாக்குறது நல்லதில்ல நீங்க வந்து என்னை பாக்குறது நல்லதில்ல நம்ம 2 பேரும் பாத்துக்கிட்டா இந்த நாட்டுக்கே நல்லதில்ல அதனால தயவு செஞ்சு நீங்க போயிருங்க கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றா பேசாம இவளை காதல் பண்ணலாமா வேணாம் வேணாம் இவளுக்கும் கல்யாணம் ஆயிரும்